பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா பாசிட்டிவாக இருந்தாலே வீடு அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சண்டைகள் எதுவுமே வராது. அதுக்கு முதல் விஷயம் நீங்கள் மாற்றுறதுக்கு என்ன அப்படின்னா, சீரியல் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே அந்த சீரியலை வந்து நெகட்டிவாக பேசுவாங்க. அதாவது அந்த சீரியலை சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த சீரியலை வந்து தப்பு தப்பாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் இவனை கொல்லணும், அவனை கொல்லணும், அப்புறம் அவனை கொல்றதுக்கு ஒரு பிளானிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தவறான உறவு, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் அந்த டிவி சீரியலில் காட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து பார்க்காதீங்க. சீரியலுக்கும் இதுக்கும் நீங்கள் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக இருக்குது. வீட்டோட சுவத்துக்கும் காது இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம பேசுகிறத கேட்பாங்கங்கிறதுக்காக மட்டும் அந்த வார்த்தையை சொல்லலை. பொதுவாகவே வீட்டில் வந்து 4 சுவற்றுக்கும் காது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் என்ன பாசிட்டிவாக பேசுகிறோமோ அதுதான் அந்த சுவத்துலேருந்து நமக்கு பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணாடி மாதிரி நம்ம வந்து நெகட்டிவாக பேசணும் அப்படின்னா அந்த வீட்டோட சுவத்துலேருந்து நமக்கு நெகட்டிவாகவே பிரதிபலிக்கும். பாசிட்டிவாக பேசினா பாசிட்டிவாகவே நடக்கும். அப்போ வந்து சீரியல் வந்து நீங்கள் அழுது வடிஞ்சு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டை பார்க்கும்போது நமக்கும் அந்த நெகட்டிவ் சிந்தனைகள் தான் அந்த வீட்டில் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், அதிர்வலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பேசுகிற வந்து எப்போவுமே பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நல்லபடியாக பேசணும். தவறான வார்த்தைகளோ தவறான சிந்தனைகளோட ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் நெகட்டிவாக தான் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பார்க்க வேண்டாம்னு நான் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறது தவறில்லை. ஒரு சில நியூஸ்லாம் நம்ம மனசை பாதிக்கிற அளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு சின்ன குழந்தை இறந்ததோ, அதுக்கப்புறம் ரொம்ப அதை சொல்ல முடியாத நிறைய நியூஸ்லாம் வருது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடு பாசிட்டிவாக இருக்குங்க. அதுக்காக நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நெகட்டிவாக ஒரு சில நியூஸ் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதிகமாக நம்ம கேட்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து ஆழ்ந்த மனசில் அது தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் அந்த இருதயத்தில் வந்து ஆல்ரெடி எப்போவுமே அந்த நெகட்டிவ் சிந்தனைகளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் நியூஸ் வந்து அந்த மாதிரி ஒரு தவறாக காமிக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இறப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த நியூஸை வந்து தயவு செய்து மாற்றிருங்க. அது அடிக்கடி அந்த மாதிரி நிகழ்வை நீங்கள் வந்து டிவி நியூஸில் கேட்க அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டே இருந்துகிட்ருக்கும். இதையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டிலே யாரோ ஒருத்தங்க வந்து அவங்க வீட்டு பிரச்சனையை வந்து உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு வெளியே நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்கள பேசுங்க. ஏன்னா அவங்க வீட்டு அந்த சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்கள் வீட்டில் வச்சு அதை பேசும்போது அதுவும் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் உங்கள் வீட்டிலேயே அந்த மாதிரி நெகட்டிவ் தாட் சுற்றிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து வீட்டில் எப்போவுமே நல்ல சிந்தனைகளோட பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீடு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்குங்க.